சிரிக்க கூடாது. பாங்கு சொல்லும் போது சிரிக்க கூடாது. குர்ஆன் ஓதும் போது சிரிக்க கூடாது. பயான் சொல்லும் போது சிரிக்க கூடாது. கபருக்கு அருகில் சிரிக்க கூடாது. மையத்தின் அருகில் சிரிக்க கூடாது. இந்த 7 இடங்களில் சிரித்தால் பெரும் பாவமாகும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு முஸ்லிம்களும் பள்ளிவாசலும். அளவற்ற அல்லாடும் நிகரற்ற அன்புடைய எல்லா வல்லையும் பெயராக செய்து அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரை விட மேலானது. அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வசதி ஆபாக்கள் நல்லோர்கள் வழிமாறுகள் உடையுள்ள அத்தனை படைப்பு மீதும் அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டும். ஆமீன். உலகிலேயே மிக சிறந்த இடம் அல்லாஹ்வின் பள்ளிவாசல் ஆகும். பள்ளிவாசல்கள் முஸ்லிம்களின் சின்னங்கள். அல்லாஹ்வின் அருளை அவனிடமிருந்து நமக்கு பெற்றுத்தரும் சாதனம். பள்ளிகள் இருப்பதன் மூலம் ஊர்கள் செழிப்பாக இருக்கிறது. எந்த பகுதியில் பள்ளிவாசல்கள் இல்லையோ அந்த பகுதி மக்களுடன் போர் செய்வேன் என்று பெருமானார் நபி அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு பள்ளிவாசல் மிக மிக அவசியமானதாகும். இன்று பள்ளிவாசலை அழிப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகள் கடுமையான திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிவாசலையும் இடித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். இந்த பள்ளிவாசல் நாம் தொழுது காப்பாற்ற வேண்டும். பள்ளியின் சிறப்பு என்ன, அந்த நன்மை என்னவென்று தெரிய வேண்டும். இன்னும் முஸ்லிமான நாம் பள்ளிவாசல் விடுவதோடு இடமாக மட்டும் பார்க்காமல் பல்கலைக்கழகமாக பார்க்க வேண்டும். என் நபிகள் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு பள்ளிவாசல் மிக மிக அவசியமானதாகும். இந்த பள்ளிவாசலை அழைப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எல்லா பள்ளிவாசலை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இந்த பள்ளிவாசல் நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும். பள்ளியின் சிறப்பு பள்ளியின் கனிவர் என்னவென்று தெரியுமா? இன்னும் முஸ்லிமான நாம் பள்ளிவாசல் வேறு தொழிலிடமாக மட்டும் பார்க்காமல் பல்கலைக்கழகமாக பார்க்க வேண்டும். அவர்களை கட்டாவும் அவர்கள் சாபாக்களை உருவாக்கிய இடமாக பலருக்கு பயன்படுத்தினார்கள். பலரும் சாபாக்களுக்கு ஈமான் பொறுக்கப்பட்டது, ஒழுக்கம் செலுத்தப்பட்டது. இது பல சாபாக்களுக்கு நாகரிகம் செலுத்தப்பட்டது. நீதி, நேர்மை, யுத்தம், நேர்மையான வியாபாரம் எல்லாம் பள்ளியில் வைத்துதான் சொல்லித்தரப்பட்டது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலை கண்டித்தோடு பயன்படுத்த வேண்டும். பள்ளியில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசலை சத்தமாக பேசக்கூடாது. பள்ளிவாசலை ஓடக்கூடாது. பள்ளிவாசலை எச்சி துப்பக்கூடாது. பள்ளிவாசலை கண்டித்தோடு நடக்க வேண்டும். யார் அபிலாமீன்.